திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்வதாக அக்கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்கிட கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். நடந்து முடிந்திருக்கக்கூடிய தமிழக சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல்ல தமிழக வெற்றிக் கழகம் அதிகப்படியான இடங்கள் வென்றிருப்பதால் தங்களுக்கு அறுதி பெரும்பான்மை கேட்டு பல்வேறு கட்சிகளுக்கு கடிதம் எழுதியிருப்பதாக தகவல் வெளியாகி இருந்தது. அதிலும் குறிப்பாக இன்று காலை இடதுசாரி கட்சிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் கடிதம் எழுதியிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருந்தது. இந்த சூழலில் தற்பொழுது செய்தி சந்தித்திருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் இந்த தகவலை மறுத்திருக்கிறார். இடதுசாரி கட்சிகளுக்கு கடிதம் சென்னை ஆரைபுரத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி, CV சண்முகம் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கின்றனர். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இந்த ஆலோசனை குறித்தான விரிவான விவரங்கள். தனிப்பெருமையாக உருவெடுத்திருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கான அனைத்து பணிகளையும் மேற்கொண்டிருக்கின்றது. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதிலே ஒரு சவால் இருக்கின்றது. அதாவது கூடுதலாக 10 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஆதரவு வழங்கினால் மட்டும்தான் தமிழ்நாட்டிலே 118 இடங்கள் என்கின்ற அறுதி பெரும்பான்மை உறுப்பினர்கள் எண்ணிக்கை அடிப்படையிலே தமிழக வெற்றிக் கழகத்தால் ஆட்சி அமைக்க முடியும். இந்த சூழ்நிலையில் தான் தாவேகாவிற்கு ஆதரவு அளிக்கலாமா வேண்டாமா என்பது தொடர்பாக அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகிகளுக்கிடையே குழப்பம் நீடிப்பதாக சொல்லப்படுகின்றது. அதிலும் குறிப்பாக எதிர்க்கட்சி வரிசையில் இருந்த அதிமுக தற்பொழுது 3வது இடத்திற்கு தமிழகத்திலே தள்ளப்பட்டிருக்கின்றது. அதிமுகவிலே 47 உறுப்பினர்கள் வரை மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். எனவே இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வெளியிலிருந்து ஆதரவு அளித்து அந்த திமுகவிற்கு எதிரான ஒரு கட்சி ஆட்சியில் இருப்பதை உறுதி செய்யலாமா அல்லது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு தருவதை தவிர்க்கலாமா என்பது தொடர்பாக அதிமுகவிலே குழப்பங்கள் நீடித்து வருகின்றன. ஒரு சிலர், குறிப்பாக மூத்த நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய CV சண்முகம் உள்ளிட்ட சிலர் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு வழங்கி அமைச்சரவையிலும் இடம்பெறலாம் என்ற கருத்தை வலியுறுத்துவதாக சொல்லப்படுகின்றது. அதே நேரம் மற்றும் சிலர் பாஜகவுடனான கூட்டணியை வெளிப்படையாக முறித்துக் கொண்டு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு அளிக்க வேண்டும், பாஜகவுடன் கூட்டணி வைத்ததால் தான் இந்த பின்னடைவு ஏற்பட்டது என்பதை போன்ற கருத்துக்களை சொல்வதாகவும் சொல்லப்படுகின்றது. இந்த நிலையில்தான் சென்னை பசுமை வழிச்சாலையிலே எடப்பாடி பழனிசாமி இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் தனிப்பட்ட முறையில் அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகிகளான SP வேலுமணி மற்றும் CV சண்முகம் இப்போது ஒரு ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். நேற்று இரவு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தங்களுடைய கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தியிருந்தார்கள். இப்பொழுது SP வேலுமணி எடப்பாடி பழனிசாமி இல்லாமல் அவரை சந்திக்காமல் தனிப்பட்ட முறையில் CV சண்முகம் உள்ளிட்டவர்களை சந்திக்கின்றார்கள். அவர்களோடு, அதாவது SP வேலுமணியோடு மேற்கு மாவட்டத்தை சார்ந்த ஒரு சில சட்டப்பேரவை உறுப்பினர்களும் KC கருப்பணன் வந்திருக்கின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. ஏனென்றால் சில சட்டப்பேரவை உறுப்பினர்கள் SP வேலுமணி பின்னணியிலே இருப்பதாக கூறப்படுகின்றது. எனவே அடுத்த கட்டமாக என்ன நடைபெறப் போகின்றது என்பது உட்பட பல்வேறு கேள்விகள், குழப்பங்கள் எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே தனிப்பட்ட முறையில் எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகிகள் சென்னையினுடைய பல்வேறு இடங்களுக்குள்ளாகவும் சந்திப்பை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இன்று அதிமுகவினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அந்த சந்திப்பு இப்போது வரை நிகழவில்லை. எனவே சென்னைக்கு வந்திருக்கக்கூடிய அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்னையிலிருந்து இன்னும் புறப்படவில்லை, சென்னையிலேயே தான் இருக்கின்றார்கள். அவர்கள் என்ன முடிவெடுக்கப் போகின்றார்கள் என்பதும் இன்றைய நாளினுடைய மாலை பொழுதுக்குள்ளாக அதிமுக சார்ந்து ஒரு சில முக்கிய முடிவுகளை சட்டப்பேரவை உறுப்பினர்களை ஆதரவோடு சில மூத்த நிர்வாகிகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் கூட இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. தாவேகாவிற்கு அதிமுக சார்பில் ஆதரவு கொடுத்து கூட்டணி அரசு அமைப்பது தொடர்பாக ஆலோசனை என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. ராஜகுமரன், தொடர்ந்து இது குறித்தான விரிவான விவரங்கள். CV சண்முகம் உள்ளிட்டவர்கள் அந்த நிலைப்பாட்டில் தீவிரமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் நேற்று இரவு நடைபெற்ற ஆலோசனையில ஒரு முக்கியமான விவாதங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அதில் எடப்பாடி பழனிசாமி பெரிய அளவில் எந்த கருத்துக்களையும் சொல்லவில்லை என்றாலும் CV சண்முகம் உள்ளிட்டவர்கள் SP வேலுமணி தரப்பிடம் சில கேள்விகளை முன்வைத்ததாக நேற்று இரவு தெரிய வந்திருக்கின்றது. பசுமை வழிச்சாலை இல்லத்திலே பாஜகவோடு கூட்டணி அமைத்தது தொடர்பாக சில கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார்கள். தமிழகம் முழுவதுமே மக்களுடைய மனநிலை மாறி இருக்கின்றது. அவர்கள் தலைவர்களை பார்க்கக்கூடிய, தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய மனநிலை மாறி இருக்கின்றது. எனவே அந்த மனநிலை மாற்றத்திற்கு ஏற்பதான் அதிமுக முடிவெடுக்க வேண்டும் என்பதில் திட்டவட்டமான ஒரு கருத்தை CV சண்முகம் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. எனவே CV சண்முகத்தை பொறுத்தவரை கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் எல்லாம் கணிசமான உறுப்பினர்களை அதிமுக பெற்றிருக்கின்றது. வட தமிழக மாவட்டங்களில் தான் அதிமுகவினுடைய வெற்றி விழுக்காடு அதிகமாக இருக்கின்றது. எனவே வட தமிழக மாவட்டங்களில் இருக்கக்கூடியவர் ஓரளவு CV சண்முகத்தை ஆதரிக்கக்கூடிய சட்டப்பேரவை உறுப்பினர்களாக இருந்து வருகின்றார்கள். எனவே இந்த சூழ்நிலையிலே CV சண்முகம் சொல்வது கட்சிக்காக நிறைய செலவு செய்து சட்டப்பேரவை உறுப்பினர்களாக வந்திருக்கின்றார்கள். தாவேகாவிற்கு ஆதரவளிப்பது என்று முடிவான பிறகு தாவேகாவிற்கான ஆதரவை வழங்கிவிட்டு நாமும் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும். ஏனென்றால் நிறைய செலவு செய்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு தொகுதியிலும் 40-50 கோடி வரை தேர்தல் செலவுகள் உட்பட பல்வேறு செலவுகளை செய்துதான் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள்.
வெற்றி பெற்றிருக்கக்கூடிய இந்த சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு குறைந்தபட்சம் அமைச்சரவையில் இடம்பெறுவது ஒரு சில விஷயங்கள் அந்த ஆட்சியில் பங்கு பெறுவதன் மூலமாக செய்து கொள்ள முடியும். எனவே அதை நோக்கி சிந்திக்க வேண்டுமே தவிர அதை விடுத்துவிட்டு வெளியிலிருந்து நாங்கள் ஆதரவு அளிப்போம் என்ற நிலைப்பாட்டால் கட்சிக்கும் பலன் இல்லை, கட்சியில் இருக்கக்கூடிய வெற்றி பெற்ற சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கும் பலன் இல்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லி வருவதாக கூறப்படுகின்றது. இதில் எடப்பாடி எந்த இறுதி நிலைப்பாட்டையும் இதுவரை இன்று கூட ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர்களுடனான சந்திப்பு நிகழும் என்று எதிர்பார்க்கப்பட்டு சட்டப்பேரவை உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய அதிமுகவில் இப்பொழுது வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் சென்னை வந்து விட்டார்கள். ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்க தயாராக இல்லை என்பதை போன்ற ஒரு காட்சி தான் தென்படுகின்றது. ஏனென்றால் வெறிச்சோடி கிடைக்கின்றது. அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் பசுமை வழிச்சாலையிலும் அதிமுகவினுடைய தலைமை அலுவலகம் இருக்கக்கூடிய அந்த ராயப்பேட்டை எம்ஜிஆர் மாளிகை உள்ளிட்டதெல்லாம் வெறிச்சோடி நிலையில் காணப்படுகின்றது. அப்படி இருக்கும் பொழுது தனித்தனியாக நிர்வாகிகள் சந்திப்பது அதிமுகவிலே உட்கட்சி சில கருத்து வேறுபாடுகள் எழுந்திருப்பதை அதாவது அதிமுகவை பொறுத்தவரை இப்பொழுதைய சூழ்நிலையிலே தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு வழங்குவது தொடர்பாக ஒரு நீண்ட இழுபறி நீடித்துக் கொண்டிருக்கின்றது. கட்சியினுடைய சில நிர்வாகிகள் அதற்கு உடன்படுகின்றார்கள், ஒரு சில நிர்வாகிகள் அது சரியான முடிவாக இருக்காது என்று சொல்கின்றார்கள். ஆதரவு அளித்தாலும் வெளியில் இருந்து ஆதரவு அளிக்காமல் அமைச்சரவை வேண்டும் என்பதை சி.வி. சண்முகம் உள்ளிட்டவர்கள் வலியுறுத்துவதாக சொல்லப்படுகின்றது. எனவே எஸ்.பி. வேலுமணியினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்பதும் கேள்வியாக இருக்கின்றது. கட்சியில் இருக்கக்கூடிய சில மூத்த நிர்வாகிகள் கேட்கும் பொழுது பாஜகவோடு கூட்டணி அமைப்பதிலே எஸ்.பி. வேலுமணியினுடைய பங்களிப்பும் இருந்தது. அதை முன்வைத்துதான் நேற்று இரவு பசுமை வழிச்சாலை இல்லத்தில் நடைபெற்ற அந்த ஆலோசனையின் பொழுது சில வாக்குவாதங்கள் எழுந்தன. எஸ்.பி. வேலுமணி தரப்பை நோக்கி சி.வி. சண்முகம் தரப்பினர் சில கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். ஒரு சில முடிவுகளை நாம் எடுத்திருந்தால் இந்த தேர்தலிலே நாம் வெற்றி பெற்றிருக்க முடியும், மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று முதலமைச்சராக வந்திருக்க முடியும். தாவேகா தொடர்பாக சில கணிப்புகளை நாம் தவற விட்டு விட்டோம் என்பதை போன்ற ஒரு வாக்குவாதம் அங்கே எழுந்ததாக பார்க்கப்படுகின்றது, சொல்லப்படுகின்றது. எனவே இப்பொழுதைய நிலையில் எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் உள்ளிட்டவர்கள் தனிப்பட்ட முறையில் ஆலோசிப்பதன் மூலமாக அவர்கள் ஏதோ ஒரு முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. கணிசமான சட்டப்பேரவை உறுப்பினர்கள் சி.வி. சண்முகம் என்பவர் வட தமிழக மாவட்டங்களில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சட்டப்பேரவை உறுப்பினர்களை ஓரளவு தன்னுடைய செல்வாக்கிற்குள் வைத்திருக்கக்கூடியவர். அதேபோன்று மேற்கு மாவட்டங்களிலே எஸ்.பி. வேலுமணியுடைய சொந்த செல்வாக்கு என்பது சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. மேற்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அதிமுகவில் வெற்றி பெற்றவர்கள் எஸ்.பி. வேலுமணி ஒரு நிலைப்பாட்டை எடுக்கும் பொழுது அவருக்கு ஆதரவாகத்தான் இருப்பார்கள். அதை வெளிப்படுத்தக்கூடிய விதமாகத்தான் இப்பொழுது பவானியினுடைய கே.சி. கருப்பணன் உள்ளிட்டவர்கள் எஸ்.பி. வேலுமணி உடனேயே இருக்கின்றார்கள். எனவே அதிமுகவை பொறுத்தவரை அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய வெற்றிகளில் கணிசமான வெற்றி என்பது வடக்கு மற்றும் மேற்கு மாவட்டங்களில் தான். எனவே அந்த உறுப்பினர்கள் சேர்ந்தாலே 2 பங்கிற்கும் அதிகமான சட்டப்பேரவை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையாக அது மாறிவிடும். தமிழ்நாடு சட்டமன்றத்திலே 2 பங்குக்கும் அதிகமாக ஒரு கட்சியினுடைய உறுப்பினர்கள் ஒரு நிலைப்பாடு எடுத்தால் அந்த உறுப்பினர்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழே எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. அப்படியான சூழ்நிலையிலே அது போன்ற ஒரு நிலை ஏற்படுமா என்பதுதான் அதிமுகவில் இப்பொழுது கேள்வியாக இருக்கின்றது. வட தமிழக மாவட்டங்களில் அதிமுகவில் செல்வாக்கோடு இருக்கக்கூடிய சி.வி. மேற்கு மாவட்டத்தில் அதிமுகவில் செல்வாக்கோடு இருக்கக்கூடிய எஸ்.பி. வேலுமணி ஆகிய இருவருடைய இந்த சந்திப்பு என்பது ஒரு சாதாரணமான தற்செயலான சந்திப்பாக இருக்காது. இந்த சந்திப்பிற்கு பின்னால் அதிமுகவிலே பல்வேறு மாற்றங்கள் நிகழ்வதற்கான அறிகுறிகள் தென்பட தொடங்கியிருப்பதாக அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகிகளும் சொல்ல கேட்க முடிகின்றது. எனவே இப்பொழுது இந்த சந்திப்பிற்கு பிறகாக தாவேகா தொடர்பாக அதிமுகவினுடைய நிலைப்பாடு என்ன என்பது இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். சென்னை ஆரைபுரத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கின்றனர். சென்னை ஆரைபுரத்தில் உள்ள சி.வி. சண்முகம் வீட்டிற்கு வருகை தந்து எஸ்.பி. வேலுமணி ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.